இன்னைக்கு கவின் நடிச்சு எலன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்டார் மூவி எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்தே சினிமா துறையில பெரிய கதாநாயகனா ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு நம்ம படத்தோட ஹீரோவான கவின். இந்த குறிக்கோளோட அவர் முன்னேறி போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அவர் நடிக்கிறதுக்கான சான்ஸும் கிடைக்குது. பட் அதே நேரத்துல எதிர்பாராம நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் இவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருது. அண்ட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் இவர் தன்னோட லட்சியத்தை அடைஞ்சாரா இல்லையான்றதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியே. எனக்கு இந்த மூவி பர்சனலா கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே பிடிச்சது. சினிமால ஒரு சில நடிகர்கள் ஸ்கிரீன்ல அழுவுறப்ப நமக்கும் அழுவ வரும். ஸோ அந்த விஷயத்த கவின் இந்த மூவில நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. 2-3 சீன்லலாம் என்னையே மறந்து நானும் கண் கலங்கினேன். கவினை கேஸ்ட் பண்ணது இந்த மூவிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஆக்டிங்ல வேற லெவல் பண்ணிட்டாரு. அண்ட் சப்போர்ட்டிங்கா வந்து அவரோட அப்பா கேரக்டரா சரி, இல்ல அவங்க அம்மா கேரக்டரும் சரி, இல்ல அவர் கேர்ள் ஃபிரெண்ட் கேரக்டரும் சரி சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு காஃபி ஷாப்ல வந்து அந்த பிரேக்கப் சீன் அண்ட் சப்பேல வந்து அந்த தாத்தா கூட பேசுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபோன் பூத்ல வர சீன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவின் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவாரு அவங்க அப்பா கிட்ட. இந்த 4 சீனுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி கேஸ்டிங்லாம் தாண்டி இந்த மூவிக்கு மிகப்பெரிய பேக் போனா இருந்தது யுவன் சங்கரோட மியூசிக்கல் தான். ஸோ உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மூவியை நீங்க தியேட்டருக்குலாம் ட்ரை பண்ணுங்க.